ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நியூட்ரெல்லா சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இல்லைன்னா மைதா மாவு, சால்ட், அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, முட்டை, கண்டென்ஸ்டு மில்க், நியூட்ரெல்லா, ஃப்ரூட் பஞ்ச் இல்லைன்னா கிரேப் ஜூஸ் இல்லைன்னா ஆப்பிள் ஜூஸ் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் நீங்கள் நட்ஸ் சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கலாம். இது மேலே வந்துட்டு நான் ஐசிங்காக வந்துட்டு பவுடர் சுகர் போட்டிருக்கேன். அவன் இல்லாமல் எப்படி பேக் பண்ணுங்கிற மெத்தட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவனை வந்துட்டு நம்ம ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு 375 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு எந்த ட்ரேயில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரேயை ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து 8 இன்ச் ட்ரே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் வந்துட்டு மைதா மாவு, உப்பு, பேக்கிங் சோடா இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பக்கம் வச்சுடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம லிக்யூட் திங்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. 2 முட்டையுமே நல்லா நம்ம பீட் பண்ணணும். எலக்ட்ரானிக் பீட்டர் இல்லைன்னா விஸ்க் இதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். முட்டையை வந்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ணணும். இது ரெண்டுமே இல்லைன்னா கூட ஃபோர்க்கு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ஃபோமியாக வரணும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நம்ம கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மைடு இல்லை எந்த கம்பெனி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நியூட்ரெல்லா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரூட் ஜூஸ். மோஸ்ட்லி வந்துட்டு ஆரஞ்ச் ஜூஸ் அந்த மாதிரி சேர்க்க வேணாம், அது வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். அதை தவிர வேறு புளிப்புத்தன்மை இல்லாத எந்த ஃப்ரூட் ஜூஸ் வேணுமாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்துட்டு நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு எல்லா லிக்யூடும். இதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை வந்துட்டு இதில் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. மாவை வந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணும் போது நீங்கள் எதுவுமே வச்சு பீட் பண்ண வேணாம். அது வந்துட்டு அப்புறம் பபிள்ஸ்லாம் வந்துட்டு போயிடும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்பூன் வச்சு ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற ட்ரேயில் வந்துட்டு இதை ஊற்றிடலாம். இப்போ ஆல்ரெடி நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க அவனில் வந்துட்டு இதை ஒரு 40 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். 40 மினிட்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு டூத்பிக்கை வச்சு செக் பண்ணிக்கோங்க. டூத்பிக் எப்போ க்ளீனாக வருதோ அது வரைக்கும் நீங்கள் கேக்கை பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் மாற்றி இதை வந்துட்டு கூல் பண்ண வச்சுருக்கேன். இது வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு பவுடர்டு சுகர் இல்லைன்னா கன்ஃபெஷனல் சுகர் வந்துட்டு இது மேலே நம்ம தூவிக்கலாம். ஸோ இதை நீங்கள் சும்மா கூட சாப்பிட்லாம். இருந்தாலும் அது மேலே அந்த சுகரி டெக்ஸ்சர் இருக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு ஃப்ராஸ்டிங் எதுவும் வேணும்னா நீங்கள் வேறு இது ஃப்ராஸ்டிங் கூட இதில் யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நல்ல ஒரு மாய்ஸ்டர் இருக்கும் அந்த கேக்கில். சாக்லேட் லவர்ஸ்க்கு இந்த கேக் ரொம்பவே பிடிக்கும். ஈவன் உங்களுக்கு சாக்லேட் பிடிக்கலன்னா கூட இந்த கேக் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு இந்த கேக் ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். Thanks for watching my video. Thanks for your love and support.